திரு என்னவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பொலிட்டிக்கல் மெசேஜ்னு என்ன சொல்லியிருக்கீங்க? ரெண்டு விதமான பார்வைகள் முன்வைக்கப்படுது. திரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறது கிளாரிட்டி இருக்குது. அதே போல் போட்டி ரெண்டு பேருக்குள்ள தான் அப்படிங்கிறதுலேருந்து நிறைய வியூகங்களை சொல்கிறாங்க. உங்கள் வியூகம் அல்லது கட்சி என்னவா பார்க்குது? இது இன்றைக்கு நடந்த அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு சாமானியர்கள் மேலே நிற்கக்கூடிய ஒரு களம் இருந்தது. அந்த ஒரு களத்தை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற பார்க்கும் பொழுதே ஒரு மாற்றத்திற்கான விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே அண்ணன் ரவீந்திரன் அவங்க சொன்னாங்க, கூட்டணி தாவைக்கா காங்கிரஸோடையும் திமுகவுடையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்களுடைய தெளிவான பார்வை, தெளிவான பயணம், தாவேக்கா எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார், அது எங்களுடைய கொள்கை எதிரி என்று நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்லியிருக்கிறோம். இந்த இரண்டு கட்சிகளிடம் எங்களிடம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. நாங்கள் அதில் தெளிவாக இருக்கிறோம். பாஜக முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் ஏற்றுக்கொண்டா அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய களம் வந்தாலும் எங்களுடைய கொள்கை எதிரி என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பழனிசாமி அவர்கள் தான் எங்களை பொறுத்த மட்டில் சிறுபான்மை மக்களும் இந்த மண்ணிலே அவர்களும் சமமாக வாழ வேண்டும் என்பதில் ஒரு தெளிவான கோட்பாடோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மிக தெளிவாக இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து அந்த கொள்கைகளிலும் கோட்பாடுகளிலும் தலைவர் தான் முடிவெடுப்பார் என்கின்றது ஒரு கோட்பாடு. இரண்டாவது, கூட்டணி யாரை மையப்படுத்திய பயணம், முதலமைச்சராக தலைவர் தான் இருப்பார் என்பதை தமிழக வெற்றி கழகம் மிக தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அப்படிங்கிறத ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா விக்கிரவாண்டியிலே அறிவிக்கப்பட்ட ஒன்று தானே. இப்ப மீண்டும் அதை சொல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கான செய்தியை அதை சொல்ல? மீண்டும் அது ஊடகங்களில் சில பிம்பங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த கரூர் சம்பவம் நடைபெற்ற பின்பு ஒட்டுமொத்தமாக இவர்கள் பாரதிய ஜனதாவிடம் அடிமையாக செல்ல போகிறார்கள், அல்லது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடியை இவர்கள் தாங்க வேண்டிய ஒரு இக்கட்டு வந்தது என்கின்ற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. இந்த பிம்பத்தை நெருக்கடினா எதை சொல்றீங்க? எடப்பாடி நெருக்கடி என்றால் ஒரு விளம்பரமான, அதாவது ஒரு அவங்க சொன்னாங்க எங்க கூட அவங்க கூட்டணிக்கு வருவது, பிள்ளையார் சுழி போடுறது அல்லது கூட்டணிக்கான வாய்ப்பை கொண்டு போய் காட்டினது, இதெல்லாமே அவர்களால் நடத்தப்பட்ட சில விடயங்கள் நடந்தது. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் இப்பொழுது அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு களம் இருக்குது. மக்களை பொறுத்த மட்டில் இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு பொய் பிரச்சாரம் திட்டமிட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அதன் பின்னால் இருக்கக்கூடிய பல விடயங்கள் பேசுபடு பொருளாக உண்மைகள் வெளிவரக்கூடிய காலங்கள் இருக்கிறது. அப்படி வெளிவரக்கூடிய காலத்தில் யார் யார் முகமூடி அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய முகமூடி கிழியக்கூடிய சூழலும் இருக்கிறது. எனவே இந்த சூழலில் மக்களிடம் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. நாங்கள் தெளிவாக ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். இங்கு ஊழல் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்த வேண்டும். மதவாதத்தை முன்னிலைப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நாங்கள் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம். எனவே எங்களுடைய தலைவர் தீர்மானங்கள்ல அவ்வளவு அழுத்தமா கொள்கை எதிரிக்கு பெரிய அளவுக்கு தீர்மானங்கள் இல்லாம இருக்கு. அதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, நாங்க முதல்ல இருந்தே சொல்லிடுறோம். முதல் மாநாட்டில் இருந்தே அதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் எங்களுடைய கொள்கை எதிரி இவர்தான், கொள்கை எதிரி இவர்தான் என்று இப்பொழுது சொல்ல முடியாது. கொள்கை எதிரி இவர்தான் சொல்ல வேண்டாம். ஆனா கொள்கை எதிரிக்கு எதிரான தீர்மானங்களும் இருக்கும் தானே, கொள்கை எதிரிக்கு எதிரான விஷயங்களும் இருக்கும் தானே. ஒரு தீர்மானம் இல்ல. இந்த பொதுக்குழுவில் வேறு பல பிரச்சனைகள் பேச வேண்டிய களம் இருந்தது. உங்களுக்கே தெரியும், கரூர் பிரச்சனையை மையப்படுத்திய ஒரு களம் இருந்தது. கோவையிலே சகோதரி ஒருவர் பாதிக்கப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. பள்ளிக்கரணையில இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்தை ஆட்டையை போட்டு விட்ட ஒரு களம் இருக்கிறது. இப்படி பல விடயங்களை குறித்து பேச வேண்டி இருக்கக்கூடிய காரணத்தினால் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் என்பது. எனவே அதை மையப்படுத்தி எங்களுடைய பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஒரு போட்டி எங்களுக்கும் திமுக தான் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. ஆனா ஏற்கனவே களத்துல ஒரு 50 ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதிமுக, பாஜக நேஷனலா ஒரு ரூலிங்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இந்த கூட்டணி ஏற்கனவே வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சிருக்கிறாங்க. அதை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இல்லை. இப்போ ஐயா ரவீந்திரன் அவங்களோட சொன்னாங்க, அடுத்த தேர்தலில் திமுகவை டிவிகேவான்னு தான் சொன்னாங்க. இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுபோல பலர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாஞ்சில் சம்பத் ஐயா கூட ஒரு இடத்துல சொல்லும் பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார், நாம விஜய் அவர்களை மிக இலகுவாக கணிக்க முடியாது, அடுத்த தேர்தல் டிவிகேவா டிஎம்கே என்கின்ற களத்தில் தான் இருக்கிறது என்பதை நாஞ்சில் சம்பத் ஐயா கூட ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருந்தார். தற்பொழுது உள்ள சூழலில் நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடவுடைய வாக்கு வங்கியை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது ஒரு கூட்டணி, அதாவது அவர்களுடைய இணைந்து பயணிக்கின்றார்களா என்பதில் பல கேள்விகள் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில். பாஜக அதிமுக சொல்றீங்களா? பாஜக அந்த அதிமுக கட்சியே சொல்கிறேன். நேற்று கூட ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழப்பம் அந்த கட்சிக்கான வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை.
இப்பொழுது மக்களை பொறுத்த மட்டில் ஒரு மாற்று அரசியல், அதாவது நீங்க பார்ப்பீர்கள் என்றால் ஒரு 50 ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட இயக்கங்களை மையப்படுத்தி வாக்கு வங்கியை நிரூபிக்கவில்லை. யார சொல்றாரு? இல்ல, அதிமுகவுக்கு உள்கட்சி குழப்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல சார், வாக்கு வங்கி நிரூபிக்கவில்லைன்றார்ல, எந்த கட்சின்னு கேக்குறேன். வாக்கு வங்கி நீங்க சொன்னீங்க இப்போ. இல்ல வாக்கு வங்கி நிரூபிக்கல, வாக்கு வங்கி அவங்களுக்கான வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் நான் அதை தான் அப்படி சொன்னா அப்படிதான் பேசுறேன். நீங்க பாருங்க, டிஃபெண்ட் பண்ணுங்க. ரைட். இப்போ 50 ஆண்டுகள்ல மாற்று சக்தி வரல அப்படிங்கிறீங்களா? ஆமா, சொல்ல வந்தீங்க. வரல. அல்ல, இப்போ எல்லா முயற்சியும் எடுத்தாங்களே, திரு வைகோ, திரு விஜயகாந்த், பல பேர் மாற்று சக்தியா வர்றதுக்கான மாற்று சக்தியா வரல சார். அதாவது வைகோ அவங்க வந்து கட்சியை தொடங்கிய பொழுது நடுநிலையாளர்களுடைய ஒரு சதவீதம் வாக்குகளை வாங்கினார். எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அவர் அந்த கட்சியை தொடங்கினாரோ அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அவர் சரணடைந்து விட்டார். அது 25 ஆண்டுகளுக்கு பிறகு சரணடைந்தார். அவருக்கான ஒரு அடையாளம் அங்கு பெரிய அடையாளம் ஏற்படவில்லை. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் இன்று 80% மக்கள் அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன அடிப்படையில் அது சொல்றீங்க 80%? நீங்கள் இந்த தேர்தல் ஏன் சொல்றேன்னா சார், இருக்கலாம் மேபி, ஆனா வாக்குகள் எப்பவுமே பதிவாகிற வாக்குகளே 80% தான். ஆமா, 80% வாக்கு நான் மக்களுடைய, அதாவது அது இளைஞர்கள் இருந்து முதியவர்கள் இருந்து சிறுவர்கள் இருந்து அனைவருமே நான் குறிப்பிட்டு சொல்கின்றேன். 80% மக்கள் வேற எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்குமே வாக்கு இல்லாதங்கிற மாதிரி ஆயிடும். இந்த தேர்தல் அதை பறைசாற்றும். நீங்கள் உங்க நம்பிக்கை அது இருக்கலாம். நம்ம பேசுவோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். செந்தில் இணைஞ்சிருக்காரு. செந்தில், நான் வர, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, உங்களுக்கு நீங்களும் பேச வேண்டி இருக்கலாம். திரு அக்னீஸ்வரன், எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த சிறப்பு பொதுக்குழு மூலமா 2 பொலிட்டிக்கல் மெசேஜை சொல்லியிருக்காரு. ஒன்று, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். 2வது, போட்டி தாவேகா திமுக, இந்த 2 பேருக்குள்ள தான் அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? முன்னதாக தவிர்க்க முடியாத காரணத்தினால் 5 நிமிடம் தாமதமாக வந்ததுக்கு நெறியாளருக்கும் நேர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை சொல்லிட்டு, இது எல்லா கட்சியுமே அதான சார் சொல்லுவாங்க, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க்கைங்கிற மாதிரி தான் அது எடுத்துக்கலாம். அவர் அப்படி தான் சொல்லுவார். இப்போ இதில் உள்ளபடி இப்போ சிக்கல் யாருக்கு செக் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தான். ஏன்னா அவர் தான் என்ன சொன்னார்னா, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, கொடி ஆட்டிட்டாங்க, எங்கள் கூட கூட்டணி, நாங்கள் தாவேகா கூட கூட்டணி வச்சா திமுக ஏன் பயப்படுதலாம் அப்படின்னு கேட்டார். இதே அரங்கில் நான் பலமுறை பேசியிருக்கிறேன். நண்பர் சகோதரர் அக்னீஸ்வரனோடு கலந்து கொண்ட பல விவாதங்கள் அந்த கேள்வி வச்சுருக்கிறோம். ஒருவேளை நாளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு, இப்போ அவர் அதிமுக கூட்டணிக்கு தயார் இல்லைன்னு எங்கேயுமே சொல்ல, நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரலாம். இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டியிருக்கு, அவர் எங்கேயும் இதுவரைக்கும் விமர்சிக்கவும் இல்லை, விமர்சிக்கவும் இல்லை. அப்படின்னா அதிமுக பேசல. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்ன முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி வர தயாராக இருந்தால் கூட்டணி வைக்க தயாருங்கிறார். அதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட். இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு, அது இன்னைக்கு மதியம் திரு ரவீந்திரன் தொலைபேசியில் பேசும்போது ஒரு கருத்து சொன்னார். இங்கே கொஞ்சம் அதை பின்னாடி சொல்லான்னு வச்சிருக்காரான்னு தெரியல. இது எண்ணிக்கைக்காக, இடங்களை பெறுவதற்காக அவர் ஒரு இன்னும் பார்கெயின் பண்றதுக்காக இந்த ஸ்டாண்டை சொல்றாருன்னு ஒரு கருத்து சொல்றாரு. அது அப்படி பார்க்க முடியல. இல்ல சார், நிச்சயமா கிடையாது. இந்த தேர்தல் முதல் தேர்தல். அவர் நிச்சயமாக அவர் முதலமைச்சராகத்தான், இந்த முதலமைச்சர் வேட்பாளராகத்தான் இந்த தேர்தலை நிச்சயமாக சந்திப்பார். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா முதல்